வணக்கம். 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 இன்னைக்கு திமுக வெளியிட்ட அறிவிப்பை பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? இதை விட ஒரு பயந்த தன்மையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடத்தையே நம்ம தேட வேண்டியதில்லை. தோல்வி பயத்தோட உச்சக்கட்டமாக தான் இதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இமீடியட்டாக 5000 ரூபாய் அப்படிங்கிறத டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதே நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். முதல்ல ஒரு 26 மாதம் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதையே அவங்க வந்த உடனே 24 மணி நேரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடாது. அப்போது ஒரு 27 மாதம் அப்படிங்கிறது 27,000 ரூபாய் கிட்ட மக்கள் மகளிர் பயனடையாமல் தானே இருந்தாங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்களுக்கு உடனே அப்ரூவ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை ஏன் பண்ணலைங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். அப்போ அந்த இடத்துல பெண்களை ஏமாற்றுகிறார்கள். திமுக திட்டமிட்டு ஓட்டு அரசியலுக்காக மக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுது. பெண்களை என்ன நினைக்கிறாங்க, பணத்தை பார்த்த உடனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது இன்றைக்கி பெண்கள் அப்படி இல்லை. இந்த பணம் நம்மளோடது, மக்களுடைய வரி பணம், விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது, பல லட்சம் ரூபாய் நம்ம விலைவாசி உயர்வில் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோம். இது எல்லாம் தெரிந்தவர்கள் தான் பெண்கள். அப்படி இருக்கும்போது இந்த 5000 ரூபாய் பார்த்துட்டு நிச்சயமாக இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது சந்தோஷமாக இருக்கட்டும், அது அவங்களோட பணம் தானே, அதனால் அதை நான் ஒன்றும் குறையாக சொல்லலை. ஆனால் ஒரு கவர்மெண்ட் மக்களை இப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பீகார்லேருந்து கற்றுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டில் திராவிட மாடல்னு சொல்லி பீகார் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க என்னென்னலாம் சொல்லி அவங்கள திட்டிருக்காங்கன்னு நமக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி தனக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கு துணிஞ்சு நிற்கிற திமுகவை மக்கள் நிச்சயமாக ஆட்சியை விட்டு அவங்கள விரட்டி அடிப்பாங்க. இதுவே இப்படி திரும்பிடும். இதோட இவங்க நினச்சிட்டு இருக்கிறது ப்ளஸ்ன்னு. ஆக்சுவலாக நான் கேட்ட கேள்வி நம்பர் 1, இதையே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் திட்டமாக 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலை. 1 மாதம் எடுத்துக்கலாம், அது ஓகே. அடுத்ததாக இப்போ மிச்சம் இருக்கிற அனைத்து மகளிருக்கும்னு சொன்னதையும் நீங்கள் சரியான முறையில் செய்யலை, தகுதியற்றவர்கள்னு சொல்லி ஒதுக்கிட்டீங்க. அப்போ அந்த தகுதியற்றவர்கள் இன்றைக்கி 1 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்குல்ல, அவங்க மனசு என்ன பாடுபடும்? அவங்கெல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தரோம். 1 கோடி ரேஷன் கார்டு இங்கே வசதி வாய்ப்போடு இருக்காங்கன்னு சொன்னால் அது எப்படி தம்பி நம்ப முடியும்? நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எல்லாருக்குமே தெரியும். அரசு வேலை பார்ப்பவரோட எண்ணிக்கை எவ்வளோன்னு நமக்கும் தெரியும். 20 லட்சத்துக்கு இருப்பாங்களா மொத்தமாக அரசு வேலையில் இருக்கவங்க? அதுக்கு மேலே இல்லைன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்தில் எல்லாருமே ஒன்று அவங்க தகுதியில் அடிப்படையில் அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்கலாம். பட் தனியார் வேலைங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலையில் மிக குறைவான ஊதியத்தில் எவ்வளோ சிரமத்தில் தான் இருக்காங்க பல குடும்பங்கள். அதெல்லாம் இல்லை, அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன, அனைத்துன்னு சொன்னாங்கல்ல, அதை நிறைவேற்றலை. அப்போ இவங்களுடைய அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறது. இது நன்மை கிடையாது, இது நன்மை கிடையாது. இது உத்து கவனிக்கும் போது இன்னும் ஒரு 3 நாள் கழித்து மக்கள் சிந்திப்பாங்க. ஏன்னா 3 நாள் அந்த பணம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுற வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் நிற்கும். ஆனால் அடுத்து அவங்க சிந்தனையை தூண்டும் போது கண்டிப்பாக இது நம்மளை ஏமாத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது என்ன கோடை காலம் அப்படிங்கிறது திடீர்னு 2026 மட்டும் வந்துச்சா? எவ்வளவோ பருவநிலைகளில் மோசமான சூழ்நிலைலாம் கடந்து வரும்போது அப்போ கூட நீங்கள் மக்களை சரியான முறையில் கவனிச்சுக்க முடியாமல் தென் மாவட்டங்கள்லாம் தத்தளிச்சாங்க. மழை வெள்ளத்தினால தென் மாவட்டங்கள்லாம் தத்தளிச்சப்போ கூட எங்களால் சரியான நிதி ஒதுக்க முடியல, கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நைட்டுக்குள்ளே 5-6 மணி நேரத்துக்குள்ளே எங்களால் இது மாதிரி சாதனை பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எனக்கே வருத்தமாக இருக்குது. பெண்கள் தயவு செஞ்சு ஏமாந்துடக்கூடாது, பெண்கள் ஏமாந்துடவே கூடாது. இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க இன்னமும் உங்களை அடிமையாக்குறதுக்கும் உங்களை கீழ்த்தரமாக பார்க்குறாங்க. இது ஒரு முதலாளித்துவமான ஒரு மனப்பாங்கு தானே. ஒரு முதலாளித்துவமாக இருக்கிறவங்க தான் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறவங்கள ஒரு 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தால் ஒரு 100 ரூபா கொடுத்தா பரவாயில்ல போயிடுவாங்க அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மாதிரி இந்த அரசாங்கம் நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் மறைக்கணும்னா நம்ம சரியான முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, டாஸ்மாக் பிரச்சனையை பற்றி பேசின கனிமொழி எங்கே இருக்காங்கன்னே தெரியல, இல்லை உதவிகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வெறும் 500 கடைகளை மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை கடைகளை திறந்தாங்கன்னு நம்ம பேசலாம். அவ்வளோ கடைகளை திறந்திருக்காங்க. மணமகிழ் மன்றங்களை ஏகப்பட்டதை திறந்திருக்காங்க. அப்போ இது எல்லாம் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, மெத்தபெட்டமைன், பேரே புது பெயர்கள், சுடமைன், மெத்தபெட்டமைன், இந்த மாதிரியான போதைப் பொருளோட பெயர்கள் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு காலகட்டம்னா அது இவர்களுடைய ஆட்சியில் தான். அப்போ அதையெல்லாம் நாம் தடுக்காமல் விட்டுட்டோம், ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி இந்த ஏமாற்று வேலையை தொடங்குவோம், பெண்கள் வாக்குகளை நம்ம வாங்கிடலான்னு சொல்லி நினச்சிருக்காங்கன்னா
அது அவர்களுக்கு எதிராகவே போய் முடியுங்கிறத நான் தெள்ள தெளிவாக சொல்கிறேன். இப்போ அதிமுகவும் 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்களே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, 2000 ரூபாய் தருறேன்னு சொன்னது வந்து மகளிர் உரிமை தொகையாக தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க இன்னைக்கு 3 மாதத்தோட தொகையை முன்னாடியே போட்டுட்டு ப்ளஸ்ன்னு போட்டு அந்த கோடைக்கால இடம் போட்டு ஒரு 2000 ரூபான்னு போட்டிருக்காங்கல்ல, அதை தான் எங்களால் என்ன எதுக்குன்னே புரிஞ்சுக்க முடியல. இல்லை, கோடை காலத்தில் வேலைக்கு போக முடியாது, வெயில் அதிகமாக இருக்கும், மக்கள் கஷ்டப்படக்கூடாது. கடந்த 4 வருஷமா கோடையே இல்லையோ? இல்லை, நான் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறேன், முதல்வர்கிட்டே கேட்குறேன், என்னங்க கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாத கோடை வந்து கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன டெம்பரேச்சர்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சோ? அதெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு நோக்கம் என்ன? ரொம்பவே சுலபமாக அரசாங்க பணத்தை பயன்படுத்தி தனக்கு வாக்கு வங்கியை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஊழல்வாதியா இருப்பாங்க, அதை தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த 2000 ரூபா அதிமுக தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ தொடக்கத்தில் திமுக இதை சொல்லும் போது இதெல்லாம் செயல்படுத்த முடியாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தமிழ்நாடு கடனில் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சரே சொல்கிறாரு, இந்த நிதி நெருக்கடியெல்லாம் சமாளித்து நான் மகளிருக்காக இந்த உதவித்தொகையை கொடுத்துருக்கேன்னு. இல்லை, இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது இல்லைங்க, இந்த 1500 ரூபாய் கொடுக்கப்படும்னு அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதியும் இருந்துச்சு. திட்டத்தை பற்றி யாரும் வந்து மகளிருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்லன்னு தான் சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுலேயும் இந்த 2 வருஷமாக கொடுக்காததை எதிர்த்து கூட கடுமையான குரலில் வந்து குரலாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய குரல் இருந்தது. அதன் பிறகுதான் இவங்க கொடுக்கவே தொடங்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறது எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட இந்த மாத உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி இது போன்ற திட்டங்கள் இருக்குது. இல்லை, தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் இதை பார்த்து பல மாநிலங்கள் வந்து இன்னைக்கு பின்பற்றுறாங்க அப்படின்னு முதலமைச்சர். பல மாநிலங்கள் பின்பற்றலாம், இது மேலை நாடுகளிலே இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறேன் நான். இது இங்கே புதுசாக வந்ததில்லை, இது மேலை நாடுகளே இருக்கக்கூடியது. இந்த திட்டத்தினால பயன் கண்டிப்பாக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா மறுக்கலை. இதற்கு வருமானத்தை உருவாக்க என்ன மாதிரியான திட்டங்களை திமுக அரசு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எதுவுமே செய்யலை. அதனால தான் கடனோட எண்ணிக்கையை அதிகமாக்கி யார் ஆட்சியிலுமே இல்லாத கடனை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிட்ட இன்னைக்கு கடன் நெருங்குற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியாக இதை மாற்றிருக்காங்க. அவர்கள்ட்ட திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு அரசு இயந்திரத்தை எப்படி இயக்கணும்னு கூட தெரியல. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் சொல்லலை. எந்த துறை சார்ந்தவர்களை வேண்டுமானாலும் நீங்கள் வரவழைச்சு சென்ற ஆட்சியில் உங்களோட ஃபைல் மூவ் ஆக எவ்வளோ நாள் ஆணுச்சு, எப்படி நடந்தது, இப்போ எப்படி நடந்ததுன்னு மட்டும் கேளுங்க. இதில் எவ்வளோ ஊழல் இருக்குது, எவ்வளோ பணம், எவ்வளோ லஞ்சம் ஊழல் இருக்குது, அந்த லஞ்சம் ஊழல் இருந்தாலும் அதன் பிறகு வேலை நடந்திருக்கா, அதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு இந்த ஆட்சியினால உண்மையாக நிர்வாகத்திறனற்ற ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இத்தனை விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி தான் தொடரட்டும் ஸ்டாலின் அப்படின்னு அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து திமுக ஆட்சின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கோடை காலத்துக்கான பணம்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்க, 3000 ரூபாய் ஒத்துக்குவோம், தேர்தல் நெருங்கிட்டு நீங்கள் நிதி கொடுக்க முடியாது, உங்கள் ஆட்சியில் நீங்கள் கொடுத்துட்டீங்கிறத கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனே. பட் அந்த 2000 ரூபாய் எவ்வளவு நெருடலை ஏற்படுத்துது. பொங்கலுக்கு நீங்கள் எல்லா ஆண்டும் நீங்கள் வந்து பொங்கல் பரிசு தொகை கொடுத்தீங்களா? கொடுக்கல. எவ்வளோ பாதிப்புகள்லாம் வரும்போது நீங்கள் அந்த நேரத்தில் அந்த 2000 ரூபாயை கொடுத்துருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அப்போ மக்கள் துன்பப்படும் போது, துயரப்படும் போதெல்லாம் நீங்கள் ரொம்பவே மனசை இறுக்கமாக டைட்டாக வச்சுக்கிட்டு மக்கள் என்ன வேணாலும் அவஸ்தை அனுபவிக்கட்டும், எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு எலெக்ஷன் 2 மாதத்துக்குள்ளே வருது அப்படிங்கும் போது உங்களுடைய மனம் முழுவதுமாக மக்களுக்காக செயல்படுறது இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இவங்கள மாதிரி யாராலையுமே அரசியல் பண்ண முடியாது, அரசியல்னா ஒரு மோசமான அரசியலை பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையை தான் இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக அரசு நிரூபித்து காட்டியிருக்கு. இப்போ தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை பண்ணுறது தப்பு அப்படின்னா அதிமுகவும் இதெல்லாம் பண்ணியிருக்குல்ல ஆட்சியில் இருக்கும்போது. போன ஆட்சியில் கூட கடைசி நாள் தேர்தல் அறிவிக்க சில மணி நேரங்கள் முன்பாக வன்னியர் இடஒதுக்கீடு அறிவித்தாங்க. அப்போது 2 கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற கேள்வி வரலையா? இல்லை, வித்தியாசம் அப்படிங்கிறதுல அதாவது நிறைய அழுத்தங்கள், இந்த கோரிக்கை சார்ந்து அப்படிங்கிறது கூட நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். ஆனால் நிதி சார்ந்து அப்படிங்கிறது, உரிமை சார்ந்து உள்ளதுக்கும் நிதி சார்ந்து இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் உரிமை சார்ந்து சில விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கிறது கூட அவர்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அவங்க நீண்ட நாள் போராட்டத்துக்கோ ஒரு விஷயத்துக்கோ நீங்கள் அந்த கோரிக்கைக்கு சரி அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் பணத்தால் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் நிச்சயமாக அதிமுக இல்லை. இந்த மாதிரியான செயல் செஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன்.
எலெக்ஷன் சமயத்தில் என்னன்னே தெரியாமல் 2000 ரூபாய் நான் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக போடுறேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி மனநிலை இது? இதை யாராலையுமே வந்து இதுக்கு சரியான விளக்கமும் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு உடனடியாக நிதி இவ்வளவு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குன்னே எங்களுக்கு இப்போதான் தெரியுது. ஏன்னா நீங்கள் பேரிடர் சமயத்துலலாம் மத்திய அரசு நிதி ஒதுக்கலை, அங்கேருந்து பணம் வரல, அங்கேருந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து எலெக்ஷன்னோட எந்த இடருமே இல்லாத மாதிரி, எந்த பணத்தோட பிரச்சனையும் இல்லை, கடனே இல்லை, இங்கே வட்டியே கட்டலை. தமிழ்நாட்டோட கடனுக்கு நம்ம வட்டியே கிட்டத்தட்ட 75,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை, அதுவும் அடிஷ்னலாக ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு 2000 ரூபாயை போட்டு பண்ணுறீங்கன்னா இது மேலை நாடுகள் வரைக்கும் இது போய் சேரும். கற்றுக்கலாம், அவங்கெல்லாம் பார்த்து இவங்கள பார்த்து கற்றுக்கலாம். எப்படி வந்து மக்களை வந்து பணத்தால் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய கான்செப்ட் வந்து மிக மோசமானது. இன்னைக்கு தன்மானமும் சுயமரியாதையும் இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த பணத்திற்காக ஓட்டு போட மாட்டாங்க. குறிப்பாக பெண்கள் சொல்கிறேன், அவர்களுக்கென்று சுயமரியாதை இருக்குது. இந்த பணம் நம்மளோடது தான், இதை நீங்கள் கர்வமாக எடுத்துக்கலாம், இது நம்மளுடைய வரி பணம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதனால் நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு நினச்சாங்கல்ல, அவங்களுக்கு தக்க பாடத்தை நாம் கொடுக்கணும், தக்க பதிலடியை கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக நினச்சிருந்தா பெண்கள் இப்படி தான் பணத்தை கொடுத்தா நம்ம வந்து அவங்கள ஓட்டு போட வச்சிடலாம், 8 வயசு சிறுமி வந்து இங்கே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு என்ன மாதிரி சம்பவம் நடந்தாலும், ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே மோசமான சம்பவங்கள் நடந்தாலும், பொது இடத்துல பல இடங்களில் எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி போக்சோ வழக்குகள் எவ்வளவு இருக்குது. ஒரு பக்கம் அது இங்கே முதிய பெண்களை கூட விடுறதில்ல. போதை புழக்கத்தை பயன்படுத்திட்டு அருவாள் எடுத்துட்டு ரோட்டில் ஓடுறான், கண்ணு மண்ணு தெரியாமல் வெட்டுறதுக்கு ஓடுறான். எவ்வளவு மரணங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து மக்கள் சரியான பாடத்தை திமுக கொடுப்பாங்க. திராவிட மாடல் 2.2 வரும்போது 2000 ரூபா தரோன்னு சொல்லிட்டார். எடப்பாடி சொன்னதுக்கு இங்கே கவுண்டர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அது கொடுக்கறதுங்க, இது பார்த்து காப்பி அடிக்கிறாரு, அது வேற விஷயம். எல்லாமே இன்னைக்கு 5 வருஷமா நடந்த திட்டங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக காலகட்டத்தில் உள்ள சில நல்ல திட்டங்களை, பல நல்ல திட்டங்களைன்னு சொல்லலாம், திட்டங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்கம் போன்ற திட்டம்லாம். இன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளவு இருக்கு? ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 1000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு தங்கம் தரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி 1 கிராமே 17,000 16,000 அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ ஏழை மக்களுக்கு பவுன் அப்படிங்கிறதே பார்க்க முடியாத ஒரு காண கிடைக்காத பொருள் போல் மாறிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த திட்டம் இருந்திருந்தால் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதிமுக காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களோட கண்டினியூஷன் தான் இவங்க பண்ணாங்களே தவிர இவங்க சுயமாக என்ன பண்ணாங்க நம்ம யோசிக்கணும்ல. மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், சட்டக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக இருக்கட்டும், அத்திக்கிடவாசி கூட முடிக்கல அவங்க. இந்த கால்நடைகளுக்கு அனுப்புங்க, இது மாதிரி நிறைய நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் அதிமுக காலகட்டத்தில் தான் இவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஸ்கீம் உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா எதுவுமே கிடையாது. இவங்க கொடுத்த வாக்குறுதியை கூட சரியான முறையில் நிறைவேற்றாமல் ஒரு 15% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு நாங்கள் அவ்வளவு 90% 95% பொய் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க நீங்கள் 5% கூட நிறைவேற்றலைன்னு. அதனால் இவர்களுடைய மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஓகே பொங்கல் வந்தது, நம்ம 3000 ரூபாய் எவ்வளோ கொடுத்தாங்க, 3000 பொங்கலுக்கு 3000 கொடுத்துட்டோம், இப்போ 5000 கொடுத்துட்டோம், பரவாயில்ல, மக்கள் வந்து நம்ம பக்கம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இது பண்ணதுக்காகவே இவங்க தோக்க போகிறாங்க. இந்த செயலை பண்ணாமல் இருந்திருந்தா கூடங்க வெற்றிக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு இது என்ன செயல்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். இந்த செயலை செஞ்சு இப்படி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையாகவே தமிழ் ரத்தம் ஓடுற நமக்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது. தன்மானம் இருக்குல்ல நமக்கு, நம்ம தமிழர்கள் தானே. இன்றைக்கி அவங்க வேலை பார்த்து அவங்க எல்லா பெண்களுமே இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா குடிகாரன் எல்லாம் குடி நோயாளி, காலையில் 5 மணிக்கும் 3 மணிக்கும் விடிய காலத்துலேயும் குடிச்சிட்டு கிடக்குறானுங்க. குடும்பத்தையும் குழந்தைங்களையும் யார் பார்த்துக்கிறது? பெண்கள் தான் இன்றைக்கி பெரும்பான்மையான குடும்பங்களில் பெண்கள் தான் தலையெடுத்து அவங்க தான் வெளியில் போய் வேலை பார்த்து பிள்ளைகளை படிக்க வச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2000மோ இந்த 5000மோ இந்த 3000மோ அதில் தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்லாம் எந்த பெண்ணும் நினைக்க மாட்டாங்க. எந்த பெண்ணுமே நினைக்க மாட்டாங்க. அவர்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. நாங்களும் களத்தில் இறங்கி பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை நான் உருவாக்குறதுக்கான முயற்சிகளில் இறங்குவேன். இப்போ இவ்வளவுத்துக்கு பிறகும் வந்து அதிமுக ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்ற கேள்வி வருது இல்லை. திமுக வந்து நாளுக்கு நாள் அறிவிப்புகளை வெளியிடுறாங்க, சர்வே எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எப்படியும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லையே, சர்வே ஒன்றும் அப்படி ஒன்றும் ஃபேவராக வரலையே. எதிர்ப்பலை இருக்குல்ல, நீங்கள் சதவீதப்படி பார்த்தாலுமே அந்த எதிர்ப்பலையோட சதவீதமும் இவங்களுக்குள்ள வித்தியாசத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக தான் முன்னிலையில் இருக்குது. எதிர்ப்பலையை நீங்கள் வந்து அசம்ஷன் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு 8%
6லிருந்து 8% வரைக்கும் அந்த எதிர்ப்பலையோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதனால் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துறை வாரியாக இன்னைக்கு அரசு ஊழியர்களும் பயந்துக்கிட்டு தான் இவங்களை ரொம்ப எதிர்க்காமல் இருக்காங்க. நான் குறிப்பாக சொல்கிறேன், இவங்க எதிர்த்தப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒரு செவிலியர் போராடினா எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஆசிரியர்கள் போராடினப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்க, தற்காலிக பணியாளர்கள் இப்போ எப்படி நடந்துக்கிட்டாங்க, துப்புரவு பணியாளர்கள்ட்ட எப்படி தூய்மை பணியாளர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்போ தூய்மை பணியாளர்கள் இவங்க நடத்தின விதம் சரியா? இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுங்க அழைச்சிட்டு போய் ஒரு வண்டியில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த வண்டி வாகனத்துக்குள்ளேயே ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாமல் போராடினாங்கிறதுக்காக, அவர்களுடைய உரிமைக்காக போராடினாங்கிறதுக்காக அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்சி இவங்க செஞ்சுருக்கிறாங்க. போராட்டங்களே இருக்கக்கூடாது, அதாவது போராடணும். இது ஒரு ஜனநாயக நாடு, இதில் போராடணுங்கிறது ஒவ்வொருத்தரோட உரிமை. அதை கூட யாரும் செய்யக்கூடாதுங்கிற அடக்குமுறையையும் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க சர்வாதிகாரியாக மாறினது இந்த ஆட்சி. அதனால நீங்க நினைப்பது போல வெற்றி எல்லாம் கிடையவே கிடையாது. திமுக தோக்குறது 100% உறுதியாயிட்டு. இந்த 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 மாதிரியான செயல் பண்றாங்கல்ல, இதனால இதோட எஃபெக்ட் கூட இருக்கும். முன்பு மாதிரி இல்லை. இன்னைக்கு ஃபோனில் பார்த்தா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்ற மாதிரி 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகங்கிறத கூட நம்ம அரசியல் பார்வையை நீங்க இது மாதிரி ஒரு நல உதவியோ நலத்திட்டமோ கொடுத்தா நம்ம பக்கம் ஃபேவரா வருவாங்கங்கிற மனநிலை இருக்கலாம். இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் படிச்ச பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, குறைந்தபட்சம் 20,000 50,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அப்ப இங்க பணம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சா, இப்படியா நீ நினைக்கிற, இரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. நன்றி. நன்றி.